ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கடைசியில் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திச்சு தான் ஆகணும். பட் அந்த மரணம் எப்போ வரும், எப்படி வருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் தான் நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்கு. பட் இந்த கேஸை கேட்டு முடிக்கும்போது நமக்கு என்ன தோணுனா, ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் கூடவா மரணம் வரும் அப்படின்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. இன்கேஸ் இந்த கேஸை பற்றி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படலைனாவோ இல்லை வேற சேனலில் இந்த கேஸை பார்க்காம இருந்தாலோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் படிச்சு பார்த்ததிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்விஸ்டட் கேஸ்னு கூட சொல்லலாம். யூஎஸ்ல இருக்க கலிபோர்னியால இருக்க ஃபவுண்டைன் வேலி அப்படிங்கிற ஊர்ல ஆல் கார்வர்ங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு 46 வயசு ஆகுது. அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவரோட மனைவி பேரு ஜேன் கார்வர். அவங்க ஏர் ஹோஸ்டஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஜஸ்டின்கிற 14 வயசு பையனும் கிளிஃப் அப்படிங்கிற 21 வயசு பையனும் இருக்காங்க. இந்த கிளிஃப்ங்கிற பெரிய பையன் வெளியூர்ல தங்கி யூனிவர்சிட்டியில காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இவங்களோட 2வது பையன் ஜஸ்டின்கிறவன் இந்த அம்மா அப்பா கூட இருந்துட்டு வர்றான். இந்த தம்பதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னதான் இவங்க வெவ்வேறு துறைகளில் இருந்தா கூட இந்த ஜேன் கார்வர் அடிக்கடி ஏர் ஹோஸ்டஸா டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எப்பெல்லாம் இவங்களுக்கு பிரேக் கிடைக்குதோ அப்ப தன்னோட முழு நேரத்தையும் இந்த குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த கணவன் மனைவிக்கு எப்பவுமே சரி ஹெல்த்ல ரொம்பவே கான்சியஸா இருப்பாங்க. காலையில எழுந்த உடனே 2 பேரும் ஒன்னாவே ஜாக்கிங் போவாங்க. பட் ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1995ஆம் வருஷம் இந்த கணவர் ஆல் கார்வர் தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, இன்னைக்கு என்னால் ஜாக்கிங் வர முடியாது, நீ மட்டும் போங்கிறாரு. அப்போ ஜேன் என்ன சொல்றாங்க, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி போறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. எப்பவுமே அந்த பார்க்கை சுத்தி தான் இவங்க ஜாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. காலையில ஒரு 7 மணி இருக்கும். நல்லா வெளிச்சமா இருக்கிற ஒரு டயத்துல நிறைய மக்கள் அந்த பக்கம் வாக்கிங் போயிட்டு இருக்க நேரத்துல இவங்க அப்படியே அந்த பார்க்கை சுத்தி ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எதிர்முனையிலிருந்து ஒயிட் கலர்ல ஒரு கார் வருது. அந்த கார் தூரமா நிப்பாட்டப்படுது. அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ள ஒரு நபர் இறங்குறாரு. அப்படி இறங்கி வந்த அந்த நபர் கையில ஒரு துப்பாக்கியை வச்சிருக்காரு. அப்படி நேரா இந்த ஜேனை நோக்கி வர்றாரு. ஜேனும் இப்படி வர்றாங்க. அந்த நபர் தன்னை நோக்கி வர்றதை பார்த்து இவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்குள்ளே 2 பேரும் எதிரும் புதிருமா வந்து நிக்கிறாங்க. அப்போ அந்த நபர் தான் கையில வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு நேருக்கு நேரா இந்த ஜேனோட முகத்திலேயே சுடுறாரு. அப்படி துப்பாக்கியால சுடும்போது இந்த ஜேனோட இடது கண்ணுக்கு கீழே துப்பாக்கி குண்டுகள் பாயுது. அங்கேயே துடிச்சு ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்க சத்தத்தை கேட்டு சுத்தி இருக்கிற நிறைய பேர் உதவிக்கு வர்றாங்க. பட் நொடி பொழுதுல அந்த நபர் கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிறாரு. இப்ப சுத்தி இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்க, 911க்கு கால் பண்ணி உதவி கேட்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே பாராமெட்ரிக் டீம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த ஜேன் கார்வர்ங்கிற பெண்மணியை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்றாங்க. ஸோ இந்த ஷூட்டிங்கை பத்தி அவங்க கணவருக்கும் அவங்க பையனுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. 2 பேரும் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஜேன் கார்வர்ங்கிற இந்த பெண்மணி ரொம்ப பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. பட்டப்பகல்ல ஜாக்கிங் போன ஒரு பெண்மணியை இப்படி நேருக்கு நேராக சுட்டு கொலை பண்ண அந்த நிகழ்வு அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. இப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது கிரைம் சீனில் ஏதாவது தடயம் கிடைக்குன்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா எந்தவித தடயமே கிடைக்கல. ஹேர் சாம்பிளோ, ஃபைபர் சாம்பிளோ, டிஎன்ஏவோ, ஃபிங்கர் பிரிண்டோ, இல்லை ஷூ பிரிண்டோ, ஈவன் கார் டயர் மார்க்கு கூட கிடைக்கல. ஈவன் அந்த கிரைம் சீனில் கிடைச்ச நிறைய பொருட்கள் கூட கொலை செய்யப்பட்ட ஜேன் கார்வருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பட்ட பகலில் நடந்ததுனால அந்த பக்கம் நிறைய மக்கள் இருந்ததுனால சில பேர் அந்த கொலைகாரனை பார்த்துருக்காங்க. பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன், ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஆள் நல்ல ஸ்டவுட்டா எங்க இருந்தான், அந்த கார்ல இருந்து இறங்கி துப்பாக்கியோட வந்ததை நாங்க பார்த்தோங்கிற மாதிரி சில ஐ விட்னஸ் சொல்றாங்க. அப்படி சொன்ன சில ஐ விட்னஸை வச்சு அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. கொலை செய்யப்பட்ட நபரை என்னதான் பொதுமக்கள் பார்த்தா கூட எப்பவுமே ஒருத்தவங்க இறந்து போனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடும்ப உறவுகள் மேலதான் போலீஸுக்கு சந்தேகம் வரும். அதுவும் ஒரு மனைவி கொலை செய்யப்பட்டா அவங்க கணவனுக்கு இதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. பிகாஸ் ரெகுலரா கணவன் மனைவி 2 பேரும் ஜாக்கிங் போற இடத்துல அன்னைக்கு மட்டும் எதுக்காக அந்த கணவர் போகலங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. இப்போ இவங்க இறந்து போனதுனால அவங்க கணவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஏதாவது இன்சூரன்ஸ் மணி வரப்போதா, இல்லை ஏதாவது சொத்து வரப்போதா, இல்லை அவருக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பலவித ஆங்கிள் போலீஸ் விசாரணை பண்றாங்க. பட் எப்படி விசாரணை பண்ணாலும் அவங்க கணவருக்கும் இந்த கொலைக்கும்
தொடர்பு இருக்குமாங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியல. ஃபைனலா போலீஸ் என்ன பண்றாங்க, உண்மை கண்டறியும் சோதனை அவர் எடுக்க சொல்றாங்க. பிகாஸ் அவங்க கணவர் நேரா போய் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. கொலை பண்ண நபர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், அவரை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அது அவங்க கணவர் கிடையாது. பட் இவங்க கணவர் ஏன் ஒரு ஹிட்மேனை வச்சு தன்னோட மனைவியை கொலை பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரி வேற ஆங்கிள் போலீஸ் திங்க் பண்ணி அவங்க கணவரை உண்மை கண்டறியும் சோதனை டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. பட் அந்த டெஸ்ட்ல அவங்க கணவர் பாஸ் ஆகிறாரு. ஸோ இப்போ அவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து போலீஸ் ரிமூவ் பண்றாங்க. பட்ட பகல்ல ஜேன் கார்வர்ங்கிற இந்த ஹேர் ஹோஸ்டர்ங்கிற பெண்மணியை ஜாக்கிங் போகும்போது சுட்டு கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? இந்த கேஸை பார்க்கும்போது போலீஸுக்கு என்னமோ இது ஒரு சாதாரண கேஸா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த கேஸை விசாரணை பண்ணும்போது இதுக்கு பின்னாடி எவ்வளவு சவால்கள் நிறைஞ்சிருக்கு, எவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு, எவ்வளவு ட்விஸ்ட் நிறைஞ்சிருக்குங்கிறத போலீஸ் இந்த விசாரணையை ஆரம்பிக்கும் போது அவங்களால துளி கூட யூகிக்க முடியல. ஜேன் கார்வர்ங்கிற இந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? போலீஸ் கடைசியில் அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா ஒரு கிரைம் நடக்கும், இப்படியெல்லாம் கூடவா ஒரு கொலை நடக்கும்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. அப்படி ஜேன் கார்வரை யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஜேன் கார்வரோட கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு என்னதான் டிஎன்ஏ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிரைம் சீன்ல கிடைக்காம இருந்தா கூட ஒரு ஷெல் கேஸ் கிடைக்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், துப்பாக்கியால ஒருத்தவங்களை சுடும்போது ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுக்குள்ள வந்து ஒரு ஷெல் கேஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஷெல் கேஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த கிரைம்ல போலீஸுக்கு கிடைச்ச மிக முக்கியமான தடயம். அதுக்கப்புறம் ஐ விட்னஸ் சொன்னதை வச்சு அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை லோக்கல் நியூஸ் பேப்பர், டிவியில் எல்லா இடத்துலையும் போலீஸ் போடுறாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த கொலைகாரனை யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கொலைகாரனை பத்தி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு $20,000 பரிசு தொகை தரோன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்பவும் யாருமே இந்த கொலைகாரனை பத்தி தகவல் கொடுக்கறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் இந்த பரிசு தொகை இன்க்ரீஸ் பண்றாங்க, $50,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் அப்ப கூட யாருமே இந்த கொலைகாரனை பத்தி தகவல் கொடுக்கறதுக்கு முன் வரல. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி 1996ஆம் வருஷம் இந்த ஃபவுண்டைன் வில்லேருந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ண போற டிஸ்டன்ஸ்ல சான் கிளமெண்ட்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஜேம்ஸ் வெங்கட்ங்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு. அவர் வழக்கம் போல தன்னோட ஆபீஸுக்கு போறதுக்காக கார்ல போறாரு. அந்த காரை ஆபீஸுக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல பார்க் பண்றாரு. அந்த பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்குன்னா நிசப்தமா இருக்கும். இவர் காலையில ஏர்லி மார்னிங் ஆபீஸுக்கு வந்ததுனால அப்ப அந்த பார்க்கிங் லாட்டே ஆல்மோஸ்ட் எம்டியா இருக்கு. ஸோ தன்னோட காரை பார்க் பண்ணிட்டு ஜேம்ஸ்ங்கிற இந்த பிஸ்னஸ் மேன் தன்னோட ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டை நோக்கி இப்படி மெதுவாக நடந்து வர்றாரு. அப்படி அவர் நடந்து வரும்போது எதிர்முனையில் ஒரு நபர் வர்றாரு. அந்த நபர் இப்படி கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஜேம்ஸ் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த நபர் இந்த ஜேம்ஸை நோக்கி அப்ரோச் பண்ணுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா வந்து நிற்கிறாங்க. அப்போ ஜேம்ஸுக்கு ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த நபர் உடனே தன்னோட பைக்குள்ள இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்து க்ளோஸ் ரேஞ்சில் இந்த ஜேம்ஸோட ஃபேஸிலே சுட்டுறாரு. அங்கேயே இவர் மயங்கி விழுந்துடுறாரு. உடனே அந்த கொலைகாரன் அடுத்த செகண்டே எஸ்கேப் ஆயிடுறான். பட் இந்த கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால துப்பாக்கி வெடிச்சா கூட வெளியில அவ்வளோ சத்தம் கேட்காது. பட் இந்த ஜேம்ஸ் ரொம்ப விவரமா என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு துப்பாக்கி கொண்டு இவரோட கன்னத்துல பாஞ்சிருக்கு. அப்போ இவர் கீழே சரிஞ்சு இறந்து போனது மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கொலைகாரன் இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த கொலைகாரன் போனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா வந்து இவரே தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் பேராமெடிக் டீம் வந்து எல்லாருமே இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இந்த ஜேம்ஸோட நல்ல நேரமோ என்னன்னு தெரியல, இவர் கடைசியில் உயிர் பிழைச்சாரு. அதுக்குரிய காரணம் என்னன்னா, அந்த கொலைகாரன் இந்த இடத்துல துப்பாக்கியால சுட்டிருக்கான். இவருக்கு டென்டல் ப்ராப்ளம் இருந்ததுனால நிறைய டூத் இம்ப்ளான்டேஷன் பண்ணியிருக்காரு. அப்ப அதுல இருக்கிற ஃப்ராக்மெண்ட் என்ன இருக்கு, இந்த துப்பாக்கி குண்டு மூளையை போய் சிதைக்காம அந்த பல்லுல இருந்த ஃப்ராக்மெண்ட் காப்பாற்றி கொடுத்துருக்கு. அதனாலதான் இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. பட் அப்படி இருந்தா கூட இவர் உயிரை காப்பாத்துறதுக்கு பலவிதமான சர்ஜரி தேவைப்பட்டிருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஹாஸ்பிட்டலே இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. இப்போ போலீஸும் இந்த கிரைம் சீனுக்கு வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த கொலைகாரன் எந்தவித தடயமும் போலீஸுக்கு விட்டுட்டு போல. இனிஷியலா போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஜேம்ஸை எதுக்காக ஒரு நபர் கொலை செய்ய முற்பட்டிருக்கணும் அப்படின்னா மேபி ராபரியா இருக்கலாம் நினைச்சு பார்க்குறாங்க. பட் இந்த ஜேம்ஸ் என்னதான் இவர் இறந்து போற மாதிரி நடிச்சா கூட இவர் பாக்கெட்ல இருந்து எந்த பணத்தையோ, ஈவன் இவரோட காரையோ, ஈவன் இவர் உடம்புல போட்டிருந்த விலையுயர்ந்த சில நகைகளையோ அந்த நபர் எடுத்துட்டு போலங்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு இல்லைங்கிற மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. ஒரு 2-3 வாரம் கழிச்சு இந்த ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வராரு. அவரால் கொஞ்சம் பேச முடியுது. இப்போ அவர்கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ண அந்த நபர் எப்படி இருந்தாருன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நபர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன், ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசு இருக்கலாம். பட் அந்த நபரை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, ஓகே, நீங்க அந்த நபரை பார்க்காம இருந்திருக்கலாம். உங்களை யாரு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க? நீங்க இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம்? உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை போலீஸ் கேட்க விட்டு ஒரு நொடி கூட தாமதிக்காம கோல் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபரை நோக்கி தான் இவர் கையை காட்டுறாரு. கோல் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி போலீஸ் இப்பதான் முதன்முறையா கேள்விப்படுறாங்க. யார் அந்த கோல் ஆலன்? அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோல் ஆலன்கிற நபர் பிரீமியம் கமர்ஷியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிரதான தொழில் என்னன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு பணத்தை வட்டிக்கு கொடுக்குற பிஸ்னஸ். ஸோ அப்படி வட்டி அதிகமாக போட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் பணத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட திரும்ப கொடுக்க முடியலைன்னா அவங்க கிட்ட கடுமையாக நடந்துக்கிறது, ரொம்ப அப்யூசிவாக அவங்கள பிஹேவ் பண்ண வைக்கிறது, உடல் அளவிலும் மனதளவிலும் அவங்கள பயங்கரமாக துன்புறுத்துறது, இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்கள கொலை பண்ணுறது கூட அந்த நபர் துணிஞ்சவர் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கோல் ஆலன் அப்படிங்கிற நபரோட பிஸ்னஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் வட்டிக்கு கடன் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அத்தாச்சி ஏதாவது ஒரு நகையை வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு பத்திரம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்தாதான் நம்பி பணத்தை கொடுப்பாங்க. பட் இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நபர் போயிட்டு அவர்கிட்ட எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாருன்னா இந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருவாரு. பட் அந்த கடன் வாங்கின நபர் மேல 10 மடங்கு அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாரு. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை இவர் தான் பெனிஃபிஷியரியா வச்சுப்பாரு, கோல் ஆலன்கிற நபர். தட் மீன்ஸ் இந்த கோல் ஆலன்கிற நபர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கி போயிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருங்க வாங்கின கடனை விட 10 மடங்கு அவருக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்கிட்ட கடன் வாங்கிட்டு போ, திரும்ப கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி நீ என்கிட்ட கடனை வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டேன்னா ஒன்றை நான் கொலை பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அதை விட 10 மடங்கு பணம் எனக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் இந்த கோல் ஆலன்கிற ஒரு நபர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் அதே தான் சொல்றாரு, நான் அவர்கிட்ட $2 லட்சம் பணம் வாங்கியிருந்தேன், கிட்டத்தட்ட $10 லட்சம் மேலே என் பேரில் அவர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா சொன்ன டைத்துக்கு என்னால் பணத்தை கொடுக்க முடியல, அதனால கோல் ஆலன்கிற அந்த பிஸ்னஸ் மேன் வட்டிக்கு கொடுக்குற அந்த லோன் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நபர் தான் ஒரு ஹிட்மேனை வச்சு என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காருங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. ஓகே, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இவன் தான் சஸ்பெக்டா இருப்பான், இவன் தான் ஜேம்ஸை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் ஆலன் அப்படிங்கிற நபரை பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. பட் அங்கே தான் போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. போலீஸ் போய் விசாரிக்கிறப்ப தான் அங்கே தகவல் தெரியுது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோல் ஆலன்கிற அந்த வட்டிக்கு கொடுக்குற நபர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருங்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல, இவர் இறந்து போயிட்டார்னா அந்த ஜேம்ஸை ஒரு ஹிட்மேனை வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த நபர் யாரு? ஒருவேளை இவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹிட்மேனுக்கு பணத்தை கொடுத்து அந்த ஜேம்ஸை போய் கொலை பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஜேம்ஸுங்கிற நபர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த கோல் ஆலன் அப்படிங்கிற நபரோட ஆஃபீஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு தெரியுது. இவர் $2 லட்சம் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ கோல் ஆலன் தான் ஒரு ஹிட்மேன் அரேஞ்ச் பண்ணி இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்னா ஏதோ ஒரு நபருக்கு காசு கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தா கூட சந்தேகப்படும்படியா கோல் ஆலன் யாருக்குமே பணம் கொடுத்ததுக்குரிய தடயம் இல்லை. சரி, ஓகே, அஃபிஷியலாக கொடுக்கல, கேஷாக கொடுத்துருக்கலாமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அப்படியும் எந்தவித தடயங்களையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்
கோல் ஆலன் என்னதான் சஸ்பெக்டா இருந்தா கூட அவரை டைரக்டா லிங்க் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. இப்போ அவர் உயிரோடையும் இல்ல. இப்போ உண்மையிலே போலீஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல இந்த ஜேம்ஸோட வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அந்த போலீஸ் டீம்ல ஒருத்தர் சொல்றாரு, சார் 9 மாசத்துக்கு முன்னாடி ஃபவுண்டைன் வேலிங்கிற ஊர்ல இதே மாதிரி ஒரு கொலை நடந்தது சார். இதே மாதிரி தான் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர் இப்படி க்ளோஸ் ரேஞ்சில் வந்து ஒரு பொண்ணை சுட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டான். அவங்க பாவம் வாக்கிங் போனவங்க. அந்த கொலையை இதுவரைக்கும் சால்வ் பண்ணல. பட் இந்த 2 பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு. கொலை செய்யப்பட்ட பெண்ணும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க, 2வது கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்ட ஜேம்ஸும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரையும் கொலை பண்ண பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை இந்த 2 கொலையையும் ஒரே நபர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பிகாஸ் 2 கொலையும் பண்ணவங்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன், ஒரு 30 வயசு இருக்கலாங்கிற மாதிரி சொல்றதுனால இந்த 2 கொலைக்கும் ஏன் லிங்க் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ ஒரு சீரியல் கில்லிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விக்டிமுக்கு எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கும். பட் கொலை செய்யப்பட்ட ஜேன் கார்வருக்கும் இங்க கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்ட ஜேம்ஸுக்கும் அதுக்கப்புறம் இதுல நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்க கோல் ஆலன், அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குற இந்த 3 பேத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணா கூட ஃபவுண்டைன் வேல்ல கொலை செய்யப்பட்ட ஜேன் கார்வருக்கும் இந்த ஜேம்ஸுக்கும் கோல் ஆலனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்கிறது தெரிய வரதுனால ஒருவேளை நம்ம தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமோன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போதைக்கு இந்த 2 கேஸையும் நம்ம லிங்க் பண்ண வேணாம், தனித்தனியா விசாரிப்போம்னு சொல்லிட்டு இந்த 2 போலீஸ் டீமே தனித்தனியா விசாரிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஜேம்ஸ் கேஸ்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதான்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் இந்த கேஸையே பிரேக் பண்ற மாதிரி போலீஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன வட்டிக்கு கொடுத்த கோல் ஆலன் அப்படிங்கிற அந்த நபரோட மனைவி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க. சார், ஒரு வாரமா ஒரு நபர் என்னை ரொம்ப தொந்தரவு பண்றாரு சார். என்னோட கணவர் அவரை அரேஞ்ச் பண்ணி ஒரு நபரை கொலை பண்ண சொல்லியிருக்காரு. இவரும் கொலை பண்ணிட்டாரு. அதனால அந்த கொலை பண்ணதுக்குரிய காசை வேணுங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. பட் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் டைரக்டா கொலை பண்ணல, அவர் உங்க கணவர் என்கிட்ட தான் பேசினாரு, நான் ஒரு ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணேன், ஸோ நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டர் தான், கொலை பண்ணவங்க ரொம்ப மோசமானவங்க, ஸோ பேசின தொகையை நீங்க கொடுத்துருங்க, இப்போ உங்க கணவர் உயிரோட இல்லை, ஸோ நான் அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நபர் என்னை அப்ரோச் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸ் உஷாராயிட்டாங்க. இப்போ அந்த மனைவிட்ட கேட்குறாங்க, அந்த நபர் எப்படி இருப்பாருன்னு கேட்டால் அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், ஒரு 30 வயசு இருக்கும், நல்ல ஜைஜாண்டிக்காக இருக்காருன்னு சொல்லவிட்டு இப்போ போலீஸு கிளியராக புரிஞ்சு போச்சு. ஜேம்ஸ் என்ன சொன்னார், என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணவனோ இதே மாதிரி ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்கிறதுனால மேபி இவன் தான் ஜேம்ஸை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி இப்போ போலீஸ் அவனுக்கு ஒரு ட்ராப் வைக்கிறாங்க. இப்போ இந்த கோல் ஆலனோட மனைவி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது தூரத்தில் 2-3 போலீஸ் ஆஃபீஸர் கேமரா வச்சு அவன் யாருன்னு செக் பண்றாங்க. அவனோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த நபரை பத்தி விசாரிக்கும் போது அந்த நபர் ஏற்கனவே போலீஸுக்கு ரொம்பவே பரிச்சயமானவன். அவனோட பேரு பால் அலின்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ அந்த பால் அலினை விசாரணைக்காக கூட்டிட்டு வர்றாங்க. நீ எதுக்கு அவங்க மனைவிட்ட போய் காசு கேட்ட, அப்ப நீ தானே ஜேம்ஸை கொலை பண்ண முயற்சி பண்ணன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான், சார் நான் அவங்க மனைவி கிட்ட சொன்னதான் நான் சொல்றேன், நான் டைரக்டா அவரை சுடல, கோல் ஆலன் என்ன வச்சு இன்னொருத்தரை தான் இந்த ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணாரு, நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி பணத்தை இங்க வாங்கி அங்க கொடுக்குறவன், பட் இந்த பணத்தை செட்டில் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, அதனால தான் அவங்க மனைவி கிட்ட போய் நான் பணத்தை கேட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2வதா சுடப்பட்ட ஜேம்ஸ் அப்படிங்கிற இந்த நபர் இன்னுமே உயிரோட இருக்காரு. அவர் கொலைகாரனை பார்த்திருக்காரு. இப்போ ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சிருக்கான், பால் அலின்கிற இந்த நபர். இவனோட போட்டோவை போயிட்டு ஜேம்ஸ் கிட்ட காமிச்சா தெரிஞ்சு போயிடும் இவன் தான் அவர் கொலை பண்ண முயற்சி பண்ணானா அப்படின்ட்டு. உடனே போலீஸ் அதை பண்றாங்க. பார்த்தவனே ஜேம்ஸ் சொல்றாரு, ஒரு 5-6 போட்டோவை வச்சு இவன் போட்டோவையும் இடையில நிப்பாட்டி அவர்கிட்ட காமிக்கும் போது சொல்றாங்க, சார் இவன் தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு அவர் கரெக்டா காமிச்சதுனால சோ இப்ப சந்தேகமே கிடையாது, இந்த ஜேம்ஸை கொலை பண்ண முயற்சி பண்ணது பால் அப்படிங்கிற இந்த நபர் தான். பட் திரும்பவும் இப்போ அந்த ஜேனோட கொலை வழக்குக்கு போலீஸ் வர்றாங்க. பிகாஸ் போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த ஜேம்ஸோட கொலை பண்ண முயற்சி பண்ண இந்த வழக்குக்கும் அங்கு கொலை செய்யப்பட்ட ஜேனோட வழக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத உறுதியா நம்புறாங்க. இப்போ ஜேம்ஸை யாரு சுட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கிறது உறுதியாச்சு, பால் அப்படிங்கிற இந்த நபர். பட் இவன் தான் ஜேனை கொலை பண்ணானா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, ஜேனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் எப்படி இருந்தாங்கிறத நிறைய ஐ விட்னஸ் சொல்லி ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்காங்க. பட் அந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்கிறவனும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் தான். பட் அந்த ஸ்கெட்சையும் இப்போ ஜேம்ஸை கொலை பண்ண முயற்சி பண்ண பால் அப்படிங்கிற இந்த நபரோட போட்டோவையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுலையும் நிறைய வேறுபாடு இருக்கிறதுனால கண்டிப்பா பால் ஜேனை கொலை
கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, இவங்க 2 பேருமே வேற வேற கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. என்னதான் இந்த கம்போசிட் ஸ்கெட்ச் மேட்ச் ஆகாம இருந்தா கூட அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்க்கு இன்னுமே ஒரு உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு, இந்த 2 கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு. பட் அதே டயத்தில் ஜேனையும் இந்த லோன் கொடுக்குற அந்த கோல் ஆலன்கிற நபரையும் லிங்க் பண்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. சரி ஓகே, இப்போ ஜேனை யார் கொலை பண்ணாங்கிறது 2வது இருக்கட்டும். இப்போ ஜேம்ஸை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த பாலோட இன்டர்வியூ நிறைய போலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக கோர்ட்டில் அந்த கேஸ் விசாரணைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இன்டர்வியூ பண்ணாங்கல்ல, அதை ஃபுல்லாக ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும், அதை ஃபுல்லாக டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, அதை ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மாற்றி அங்கே கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் அந்த டெஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அதில் கடைசியாக பால்ங்கிற இந்த நபர் ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். அந்த வார்த்தையை இனிஷியலாக போலீஸ் நோட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. பட் எப்போ இந்த ஆடியோவை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மாற்றினாங்களோ அப்போ அந்த வார்த்தையை அவங்களால கவனமாக ரீட் பண்ண முடியுது. அதாவது இந்த இன்டர்வியூவோட இறுதியில் இந்த பால் என்ன சொல்லியிருக்கான்னா, கோல் ஆலன் ரொம்ப கோவமா இருந்தாரு, இந்த லியோனார்டோ மண்டிங்கிறவன் தவறான ஒரு நபரை போய் ஷூட் பண்ணிட்டான், அவர் ரொம்ப கோவமா இருந்தாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். தட் மீன்ஸ் இந்த கோல் ஆலன்கிற வட்டிக்கு கொடுக்குற நபர் பால்ங்கிற ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணி ஜேம்ஸை கொலை பண்ண சொல்லியிருக்காரு. பட் அதே டயத்தில் லியோனார்டோ மண்டி அப்படிங்கிற இன்னொரு நபரையும் அரேஞ்ச் பண்ணி இன்னொரு கொலை பண்ண சொல்லியிருக்காரு. பட் அவன் தவறான ஒரு நபரை ஷூட் பண்ணிட்டாங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். அப்போ போலீஸுக்கு இதை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த லியோனார்டோ மண்டிங்கிறவன் தவறாக ஷூட் பண்ண அந்த நபர் யாரு, அவன் யாரை கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படிங்கிற பலவிதமான கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த டிடெக்டிவ் திங்க் பண்ணுறாங்க, ஒருவேளை இந்த லியோனார்டோ மண்டிங்கிறவன் தான் ஜேனை கொலை பண்ணியிருப்பானோ, வேற யாரையோ கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது தவறுதலாக இந்த ஜேனை கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போதான் இந்த 2வது கொலை பண்ண முயற்சி செய்யப்பட்ட ஜேம்ஸை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸில் ஃபைனலாக ஜேம்ஸையும் ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட ஜேனையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. இப்போ கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்ட ஜேம்ஸ் எந்த ஊரில் இருக்காரு, சான் கிளமெண்ட்ங்கிற ஒரு ஊரில் இருக்காரு. ஜேன் கொலை செய்யப்பட்டது எங்க, ஃபவுண்டைன் வேலிங்கிற இன்னொரு ஊரில். பட் ஆக்சுவலா எப்போ ஜேன் கொலை செய்யப்பட்டாங்களோ, அதாவது 9 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜேம்ஸ் அந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு. தட் மீன் ஃபவுண்டைன் வேலியில தான் இருந்திருக்காரு. அதுவும் இந்த ஜேனோட வீட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால இப்போ போலீஸுக்கு இந்த டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுது. சரி ஓகே, இந்த ஜேம்ஸ் 9 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டைன் வேலியில இருந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் கார் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கு, அந்த ரவுண்ட் அபவுட்ல அந்த ரூட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் கடைசியில் அந்த ரோடு எங்க போய் முடியுதுன்னா ஜேனோட வீட்டுக்கு பக்கத்தில் போய் முடியுது. அப்போ போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஒருவேளை இந்த கொலைகாரன், ஜேனை கொலை பண்ண கொலைகாரன் இந்த ஜேம்ஸை கொலை பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அப்ப நம்ம வழித்தடம் மாறி போன மாதிரி அவனும் வழித்தடம் மாறி ஜேனோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஜேனை கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அதுலயும் நெருடலா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜேம்ஸ்கிற ஒரு ஆண், இந்த ஜேன்கிறவங்க ஒரு பெண். ஒரு ஆணை ஒருத்தன் கொலை செய்ய போறான், அப்போ எப்படி பெண்ணை ஆக்சிடென்டா கொலை செய்ய முடியும்? எங்கேயோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜேம்ஸை பத்தி போலீஸ் இன்னுமே டீப்பா தோண்டும் போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் வெளியில வருது. இந்த 2வதா கொலை செய்ய முயற்சி செஞ்ச அந்த ஜேம்ஸோட மனைவி பேரு மார்கரெட். அந்த மனைவி பேர்ல நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஜேம்ஸ் கோல் ஆலன்கிற அந்த நபர் கிட்ட $2 லட்சம் பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அப்ப அந்த கோல் ஆலன் என்ன மாதிரி மிரட்டல் விட்டுருக்காருன்னா, ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா உன்னோட வீடை எனக்கு எழுதி கொடுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி என்ன பணத்தை வாங்கிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜேம்ஸோட மனைவி மார்கரெட்ங்கிற பெண்மணி நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வழக்கோட விசாரணை ஜஸ்ட் ஜேன் கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாள் கழிச்சு தான் நீதிமன்றத்தில் வழக்கோட விசாரணை வருது. ஸோ அந்த வழக்கோட விசாரணையில ஜேம்ஸோட மனைவி மார்கரெட் இந்த லோன் கொடுக்குற கோல் ஆலனுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ போலீஸ் இப்படி திங்க் பண்ணி பார்க்குறாங்க, ஒருவேளை இந்த ஜேம்ஸோட மனைவி மார்கரெட்டை தான் கொலை பண்ணுறதுக்காக வந்த கொலைகாரன் ஆக்சிடெண்டா தவறுதலா ஜேனை கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு ஐடியா வருது. சரி ஓகே, இந்த தியரியை வச்சுப்போம். பட் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்கிறத போலீஸ் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த பால் அவனோட இன்டர்வியூவில் வாயை விட்டுட்டான். லியோனார்டோ மண்டி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்னு தெரியுது. அவன் தான் ஜேனை கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுது. இப்போ அவன் யாருன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஜேன் எந்த ஊரில் வச்சு கொலை செய்யப்பட்டாங்களோ
அந்த ஊர்ல அவன் எலக்ட்ரீஷியனா இருக்கான். அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. அவனுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்ல. பட் அந்த லியோனார்டு மண்டியோட போட்டோவையும் ஜேனை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட கம்பாசிட் ஸ்கெட்சையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே 100% மேட்ச் ஆகுது. இப்ப போலீஸ் அந்த லியோனார்டு மண்டியை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. பட் அந்த மண்டி என்ன சொல்றான், இல்ல நான் இவங்களை கொலையும் பண்ணல, நான் யாரையும் கொலை பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா அவன் அடிச்சு சொல்றான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லியோனார்டு மண்டி அப்படிங்கிற இந்த நபர் தான் ஜேனை கொலை பண்ண அப்படிங்கறது எப்படி நிரூபிக்கிறது? ஜேனை கொலை பண்ணப்ப சில பேர் ஐ விட்னஸா பார்த்திருக்காங்க. அவங்கள வச்சு தான் அந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்காங்க. பட் இந்த இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆக போறதுனால அவங்களுக்கு அந்த ஃபேஸ் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாம பார்த்த ஒரு 4-5 ஐ விட்னஸை கூட்டிட்டு வந்து இந்த லியோனார்டு மண்டியோட போட்டோவையும் இடையில சொருகி அவங்கள விசாரிச்சு பார்க்கும்போது எல்லாருமே கரெக்டா இவன் தான் ஜேனை கொலை பண்ணான் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்றாங்க. இப்போ இவங்க சொன்ன ஐ விட்னஸை வச்சு கண்டிப்பா இவன் தான் ஜேனை கொலை பண்ணிருப்பான்னு தெரியுது. இப்போ ஃபைனலா போலீஸ் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, கோல் ஆலன்ங்கிற லோன் கொடுக்குற வட்டிக்கு கொடுக்குற நபர் மொத்தம் 2 ஹிட்மேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஒரு ஹிட்மேன் அந்த பால்ங்கிற நபர் வந்து ஜேம்ஸை கொலை பண்றவன். 2வது ஒரு ஹிட்மேன் யாரு, இந்த ஜேம்ஸோட மனைவியை கொலை பண்றதுக்காக வந்தவன். ஆக்சிடென்டா அவன் தான் மாத்தி ஜேனை கொலை பண்ணிட்டான். இதுதான் தியரிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் இருந்தாலும் கோல் ஆலன் அப்படிங்கிற வட்டிக்கு கொடுக்குற இந்த நபருக்கும் இந்த லியோனார்டு மண்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு சொல்லி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாட்டையும் அழகா லிங்க் பண்றாங்க. ஸோ இந்த கோல் ஆலன்கிற நபர் கொலை பண்றதுக்காக செலக்ட் பண்ண 2 பேருமே அவங்கிட்ட கடன் வாங்கினவங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் அவன் பாண்டு எழுதி வாங்கியிருக்கான். 2 பேர்கிட்டையும் அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கான். ஸோ பால் அண்ட் லியோனார்டு மண்டி 2 பேருமே இவங்கிட்ட கடன் வாங்கினவங்க. ஸோ மேபி என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த கோல் ஆலன்கிறவன் தான் கிட்ட கடன் வாங்கின பால் அண்ட் லியோனார்டு மண்டி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டீங்க, உங்களால் திருப்பி கொடுக்க முடியல, பட் உங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு என்கிட்ட ஒரு கொலை பண்ணணும், அதை பண்ணி கொடுத்துருங்க, உங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்ல விட்டு 2 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. பட் அப்போ 2 பேர்த்துக்கும் வேற வழியே தெரியல. அப்போ பால் கிட்ட என்ன சொல்கிறான், நீ ஜேம்ஸ்ங்கிற நபரை கொலை பண்ணுற, இங்கே பாருப்பா லியோனார்டு, நீ என்ன பண்ணுற, அவங்க மனைவி மார்கரெட்டை போய் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்கரெட்டை கொலை பண்றதுக்காண்டி தான் இந்த லியோனார்டு மண்டியை அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இவனும் போயிருக்கான். இவனும் போனவன் அந்த ஃப்ளைஓவர்ல ஏறி தவறான பாதைக்கு போயிட்டு மார்கரெட்டை கொலை பண்றதுக்கு பதிலாக அவங்க மாதிரியே உருவ அமைப்பை ஒத்த ஜேன்கிற பெண்மணி அவங்க இடத்துல ஆக்சிடென்ட்டை வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவங்கள போய் இவங்க தான் மார்கரெட் அப்படின்னு நினைச்சு தவறா கொலை பண்ணியிருக்கான். இந்த இன்சிடென்ட்டை பத்தி கேள்விப்படவிட்டு கோல் ஆலனுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு. இதை பத்தி தான் பால் தன்னோட இன்டர்வியூல சொல்லும்போது இந்த மாதிரி தவறா மாத்தி கொலை பண்ணிட்டாங்க, அதுல கோல் ஆலன் ரொம்ப கோபமா இருந்தாரு அப்படிங்கிறதையும் அவன் சொல்றான். ஈவன் இந்த கனெக்ஷன், இந்த லிங்க் எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்காக கோல் ஆலன் அப்படிங்கிற அந்த இறந்து போன லோன் கொடுக்குற நபரோட ஆஃபீஸ் ஃபுல்லா ஃபைனலா போலீஸ் ரைடு விடும்போது தான் இந்த பால் அண்ட் லியோனார்டு மண்டி 2 பேத்துக்கும் அவர் லோன் கொடுத்ததுக்குரிய அக்ரிமெண்ட் இருக்கு. ஈவன் அந்த லோன் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கொலை பண்ணி கொடு, உனக்கு கொடுத்த கடனை நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பண்றது கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இதை விட ஒரு எவிடன்ஸ் போலீஸுக்கு வேணுமா? ஸோ ஃபைனலா ஜேனை யார் கொலை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜேம்ஸ்ங்கிற இந்த நபரை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போகுது. ஜேம்ஸை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக பால் அப்படிங்கிற நபருக்கு 29 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஜேனை கொலை பண்ண குற்றத்துக்காக லியோனார்டு மண்டி அப்படிங்கிற அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபரை கொலை பண்ண போகும்போது தவறுதலா இன்னொரு நபரை கொலை பண்றது. இந்த மாதிரி எவ்வளோ கேசஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணியிருந்தா கூட உண்மையிலேயே இந்த கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஈவன் கடைசி வரைக்கும் ஜேன் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத போலீஸ் க்ளூலெஸ்ஸாக இருந்தா கூட உண்மையிலேயே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண டிடெக்டிவ் என்னதான் இந்த 2 இன்சிடென்ட்டையும் லிங்க் பண்ண முடியாம இருந்தா கூட பலவித
விதமான தடைகள் இருந்தா கூட அந்த டிடெக்டிவோட மனசுல ஆழமா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தது. கண்டிப்பா ஜேம்ஸோட இந்த இன்சிடென்ட்டுக்கும் ஜேனோட கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு அவங்களோட உள் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் கடைசியில தான் அது நிரூபிக்கப்பட்டது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேர்னிங் பாயிண்டா நான் பார்க்குற விஷயம் 2 விஷயம் தான். பிகாஸ் இந்த 2 இன்சிடென்ட்லையும் யாரு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி போலீஸ் குழப்பமா இருக்கும் போது அந்த லோன் கொடுக்குற கோல் ஆலனோட மனைவி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. ஸோ அதில் தான் பால் அப்படிங்கிற நபரை போலீஸால் நெருங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பால்ங்கிற நபர் இன்டர்வியூல ஒரு வார்த்தையை விட்டான் பார்த்தீங்களா, அதுதான் 2வது டேர்னிங் பாயிண்டா நான் பார்க்குறேன். அதனால தான் லியோனார்ட் மண்டிங்கிற இன்னொரு நபரையும் போலீஸால ரீச் பண்ண முடிஞ்சது. இன் கேஸ் இந்த கோல் ஆலனோட மனைவி போலீஸ் கிட்ட வந்து சொல்லாம இருந்தாலோ, இல்ல பால்ங்கிற அந்த நபர் அவர் இறந்து போயிட்டாரு, இன்னும் யார்கிட்ட போய் நம்ம பணம் வாங்கணும், பேசாம இந்த இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலை பண்ண முயற்சி பண்ண இன்சிடென்ட்டுக்கு அவன் பணத்தை வாங்காம தப்பிச்சு போயிருந்தாலோ மேபி போலீஸால இந்த கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சிருக்குமாங்கிறது தெரியல. பட் இந்த கேஸ்ல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இன்வால்வ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஜேன் கார்வர்ங்கிற பெண்மணி தான் தான் எதுக்காக மரணிக்கிறோம், எதுக்காக தன்னை கொலை பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்காமையே கடைசி வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. நான் இந்த கேஸோட முன்னுரையில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு மரணம் எப்போ வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான உதாரணம். ஜஸ்ட் இந்த 12B படம் மாதிரி திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த லியோனார்ட் மண்டிங்கிறவன் ஒரு ஃப்ளை ஓவரில் ஏறுறான், கரெக்டான ஒரு பாத்த ரூட்டை எடுத்திருந்தானா இந்நேரம் ஜேம்ஸோட மனைவி மார்கரெட்டுங்கிறத பெண்மணியை கொலை பண்ணியிருப்பான், ஜேன் பிக்சர்லேயே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம இந்த உலகத்தில் எப்போ பிறந்தோமோ அதே மாதிரி நம்மளோட மரணம் எப்போ நிகழணும் அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த கேஸில் என்ன ஆச்சரியப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேயும் நிறைய வட்டிக்கு கொடுப்பாங்க, பட் அந்த மாதிரி அமெரிக்காலையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம்னா, சில சொத்து பத்து ஏதாவது ஒரு பத்திரம் இதை வாங்கி வச்சுட்டு தான் கடன் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறது லோன்னு சொல்ல, பேங்க்கில் கொடுக்குற அஃபிஷியலாக கொடுக்குற லோனை சொல்ல, வெளியில் நம்ம வட்டிக்கு கடன் வாங்கும்போது. பட் இந்த ஆள் போடுறான் பாருங்க, கடன் வாங்கினவங்க மேலே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி 10 மடங்கு அதிகமாக வச்சு எடுத்து இவன் பேரில் பெனிஃபிஷியரி எடுத்துக்கிறான். பணம் கொடுக்கலையா, இந்தா உன்னை போட்டு தள்ளிடுறேன், அதை விட 10 மடங்கு எனக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணா பாருங்க ஸ்ட்ராட்டஜி. உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூடவா ஒரு கிரிமினலாக திங்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.